கதாநாயகன் களத்துக்கு வந்துட்டாண்டா என அதிமுக தொண்டர்கள் குதூகலித்துக் கொண்டுள்ளனர். அதிமுக தொண்டர்கள் மட்டுமா, தமிழ்நாட்டு மக்களே ஆரவாரம் செய்து கொண்டாடுகின்றனர். அப்படி என்னப்பா நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? அதிமுகவோட தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கு. மக்கள் நலனை மனதில் வைத்து எண்ணற்ற புரட்சிகர திட்டங்களை அறிவித்திருக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடியார். வரி சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும் என்கிற உன்னத திட்டத்தோடு தொடங்குகிறது அதிமுகவின் தேர்தல் அறிக்கை. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2,000 வழங்கும் குலவிளக்கு திட்டம், ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம், கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் வீடு இல்லாத குடும்பங்களுக்கு அரசே நிலம் வாங்கி வீடு வழங்கும் அம்மா இல்லம் திட்டம், வேலைக்கு செல்லும் சுமார் 5 லட்சம் மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் இருசக்கர வாகனம் வழங்கும் அம்மா இருசக்கர வாகனம் திட்டம், ஏழைகளின் வாழ்வாதாரம் காக்க 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும், மாணவர்களின் நலன் காக்க வங்கிகளில் பெற்ற கல்வி கடனானது தள்ளுபடி செய்யப்படும், அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாயும் உதவித்தொகை வழங்கும் திட்டம், ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் 1,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கும் திட்டம், ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்கு குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து பெண்களுக்கும் தரமான விலையில்லா சேலையும், ஆண்களுக்கு தரமான வேட்டியும் வழங்கும் திட்டம், இல்லத்தரசிகளின் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கும் திட்டம், நியாய விலை கடைகளில் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் ஆகியவை விலையில்லாமல் வழங்கும் திட்டம், சிறு குறு விவசாயிகளுக்கு உரம், விதைகள் போன்ற இடுபொருட்கள் வாங்க உற்பத்தி மானியமாக ஆண்டுக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு ரூபாய் 15,000 வரை வழங்கும் திட்டம், புதிய விவசாய மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பிக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் அவர்கள் விரும்பினால் நேரடியாக 100% அரசு மானியத்தில் சூரிய ஒளி பம்பு செட்டுகள் வழங்கும் திட்டம், 5 ஆண்டுகளில் சுமார் 10 லட்சம் பேர் வரை பயன்பெறும் வகையில் விலையில்லா கறவை மாடு, ஆடுகள் வழங்கும் திட்டம், அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடானது 7.5% இருந்து 10% உயர்த்தி வழங்கும் திட்டம் என திட்டங்களால் நிரம்பி இருக்கிறது அதிமுகவின் தேர்தல் அறிக்கை. அது மட்டுமா, பெண்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண உதவி திட்டம் தொடர்ந்திட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் விலையில்லா பட்டு வேட்டி சட்டை, பட்டு சேலைகள் வழங்கப்படும் எனவும், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் வைப்பு நிதியாக வழங்கப்பட்டு வந்த முதலீட்டு 50 ரூபாயில் இருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும், தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்தும் நோக்கில் படிப்படியாக மதுபான கடைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு சார்பில் தனி செயலை உருவாக்கப்படும் எனவும், வீடுகளில் சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு சோலார் பேனல் அமைக்க 1 கிலோவாட்டிற்கு 30,000 மற்றும் 2 கிலோவாட்டிற்கு ரூபாய் 60,000 மானியம் வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்து முடித்துவிட்டு சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு திறன்சார் பயிற்சி வழங்கி எவ்வித பிணையும் இல்லாமல் ரூபாய் 25 லட்சம் வரை தொழில் கடன் வழங்கப்படும் என்றும், தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் குறைந்தபட்சம் 75% வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்படும் என உறுதிபட வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடியார். மேலும் அரசு அலுவலகங்களில் உள்ள லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் டிஎன்பிசி மூலம் நிரப்பப்பட்டு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும், அம்மா உணவகம் மீண்டும் சிறப்பு பொலிவுடன் இயக்கப்படுவதுடன் மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளில் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகங்களில் தேவைக்கேற்ப அம்மா உணவகங்கள் திறக்கப்படும் என்றும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை போன்ற பெருநகரங்களில் கிராமத்தில் இருந்து வந்து பணியாற்றும் மக்கள் வாடகை கொடுக்க முடியாமல் சிரமப்படுவதையும் புரட்சி தமிழர் மனதில் கொண்டுள்ளார். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் போன்ற பெருநகரங்களில் அரசு தனியாகவோ அல்லது தனியாருடன் கூட்டமைத்தோ அடுக்குமாடி வீடுகள் கட்டி அதில் நியாயமான வாடகையில் வீடுகள் கிடைக்க வழிவகை செய்யப்படும் எனவும் வாக்குறுதி கொடுத்துள்ளார். பாஸ், இதெல்லாம் ஹைலைட்ஸ் தான். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை
மீனவர் நலன், நீர்வளம் என துறைவாரியாக பிரித்து பல ஆக்கப்பூர்வமான இன்றைய சூழலுக்கு தேவையான பல திட்டங்களை அதிமுக அறிவித்திருக்கிறது. மக்கள் கொண்டாடும் கதாநாயகனாக அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் என்ன, மீண்டும் மீண்டும் உரக்க சொல்வோம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.